ஹாய்டா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸில் 15th வீடியோவில் தான் இருக்கும். ஸோ 15th கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் ஆர் பைஸ்லி. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேங்கோ டிசைன் வந்து போடுவோம் இல்லையா, ஸோ அதைத்தான் நம்ம பைஸ்லின்னு சொல்லுவோம். ஸோ மேங்கோ டிசைனை நம்ம வந்து பைஸ்லின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரபிக் டிசைனில் நிறைய இடத்துல நம்ம இந்த பைஸ்லி வந்து யூஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பைஸ்லி வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈஸி ஸ்டெப்லேயே நம்ம பைஸ்லி வந்து போட்டுடலாம். ஜஸ்ட் சிஎஸ் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சாலே போதும், மேங்கோ டிசைன் வந்து ஈஸியாகவே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சி வந்து போட்டுக்கோங்க, நல்லா பெரிய சியாக போட்டுக்கோங்க. இது மாதிரி பெரிய சியாக போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அரை வட்டம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் எஸ் எப்படி போட போகிறோன்னா, நம்ம எஸ் வந்து இது மாதிரி மேலே பாதி அளவு ஸ்பேஸ் இருக்கும், கீழே வந்து அதே அளவு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து மேங்கோ டிசைன் போடும்போது மேலே இருக்கிற இந்த பார்ட்டை வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்பேஸில் நீங்கள் போடணும். இப்போ நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். எஸ் டைரெக்டாக இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்ட்டை இது மாதிரி சின்னதாக போட்டுட்டு செகண்ட் பார்ட்டை இது மாதிரி பெருசாக போட்டுக்கோங்க. இது மாதிரி மேங்கோ டிசைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதை வந்து இன்னுமே உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் சி, அதாவது சி ட்ரிபிள் சி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சி, நீங்கள் சிஎஸ்ஐ ஞாபகம் வச்சாலும் சரி, இல்லைன்னா ட்ரிபிள் சியை ஞாபகம் வச்சாலும் சரி. இப்போது இந்த லென்த் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லென்த்துலேருந்து ஒரு கால்வாசி அளவு பிரிச்சுக்கோங்க. இந்த லென்த்துலேருந்து ஒரு கால்வாசி அளவு, அதுக்கப்புறமா முக்கால்வாசி அளவு. இப்போது இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இது மாதிரி. இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் கால்வாசி அளவு வருதா, ஸோ ஃபஸ்ட்டு கால்வாசி அளவை நம்ம உள்ளே கூடி சி போடுறோம். செகண்டு கால்வாசி அளவை இங்கேருந்து வெளியில் கூடி சி போடுறோம். பார்த்திங்களா, ஈஸியாக மேங்கோ டிசைன் நம்ம வந்து போட்டுட்டோம். ஸோ இந்த லென்த்தை இன்னுமே நீங்கள் வந்து குறைச்சி போட்டுக்கோங்க. பாருங்க, கால்வாசி அளவு முக்கால்வாசி அளவு, இங்கிட்ட ஒரு சி, அடுத்து இங்கிட்ட ஒரு பெரிய சி. இது மாதிரி நீங்கள் ரெண்டாக பிரித்து போட்டுக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மேங்கோ டிசைன் போடணும். இப்போ நான் கோனில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். சி, அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரிபிள் சிஎன் ஞாபகம் வச்சாலும் சரி, சிஎஸ்என் ஞாபகம் வச்சாலும் சரி. இப்போது இது மாதிரி தான் நம்ம மேங்கோ டிசைன் போடணும். இதை வந்து வேறு ஷேப்பில் வேறு ஆங்கிளில் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த மேங்கோவோட இந்த முனைப்பகுதி வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்கு இல்லையா, அடுத்து போடும்போது இந்த பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி போடுங்க, கீழே திரும்பி இருக்கிற மாதிரி போடுங்க, அந்த சைடு கீழே பார்த்துருக்கிற மாதிரி போடுங்க. ஸோ வெவ்வேறு ஆங்கிளில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்க மாதிரி நான் போடுறேன். பாருங்கள், இது மாதிரி. கீழ் நோக்கி போடும்போது நீங்கள் கீழே இருந்து கொண்டு வரலாம், இல்லை மேலே இருந்தும் நான் சொன்ன மெத்தட் படி கால்வாசி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு முதல் ஹாஃபை இப்படி சி மாதிரி போட்டுட்டு இது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரிபிள் சியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி நான் போட போகிறேன். முக்கால்வாசி பிரிச்சுக்கோங்க.
இது மாதிரி வேறு வேறு ஆங்கிளில் நீங்கள் பைஸ்லி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த மேங்கோ டிசைனை லைன் போட்டு அது மேலே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். போட்டுட்டு இது மேலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது மேங்கோட ஹாஃப் பார்ட் மட்டும் நீங்கள் இது மேலே ட்ரா பண்ணணும். இது மாதிரி. ஸோ இது மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன மாதிரியான ஃபில்லிங்ஸ் போடலாம் அப்படின்னா, அதுக்கப்புறமா லைன் போட்டு கீழே கூட நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வெவ்வேறு ஆங்கிளில் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு கீழே கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேப்பரை டச் பண்ணியே போடுங்க. ஈஸி தான் பாருங்கள். ஒரு நல்லா வளைவாக எடுத்துகிட்டு வரேன், நான் ரவுண்ட் ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து இங்கனக்குள்ளே ஒரு சி பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேருந்து ஒரு சி மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கனக்குள்ளே ஒரு சி போட்டு இங்கனக்குள்ளே வளைச்சி விட்றேன். இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மேங்கோ டிசைன்லேயே நம்ம பீகாக் மாதிரி கூட நம்ம போடலாம். இப்படி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ போட்டுட்டு இது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி கொஷின் மார்க் போட்டு நீங்கள் ஒரு பைஸ்ல வந்து ட்ரா பண்ணலாம். இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே பீகாக் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஒட்டக்கூடாது, லேசான கேப் தான் இருக்கணும், ரொம்ப கேப் விட்டுறக்கூடாது. இப்போ அதுலேயே இப்படி வந்து பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு இந்த மாதிரி வளைச்சி விடணும். ஸோ இங்கனக்குள்ளே வந்து ஏதாவது ஷேப் இருக்கும், அந்த ஷேப் மேலே நம்ம போடுற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதை அப்படியே கொண்டு வந்து இதோட டச் பண்ணிடலாம். ஸோ உங்களோட விருப்பம்தான். இல்லைன்னா டைரெக்டாக இங்கேருந்து வந்து இப்படி டச் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி போடுறோமா, இப்படி வந்து இப்படி டச் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நிறையா ஷேப்பில் வந்து பைஸ்லி நம்ம போடலாம். ஸோ இதவே ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம வந்து மேங்கோ டிசைன் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம எப்படி என்ன மாதிரியான ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம மேங்கோ டிசைனில் ஃபில்லிங்ஸ் வந்து நான் இங்கே எழுதுகிறேன். பார்டர்ஸ் நம்ம கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் தனியாக நோட் பண்ணிக்கோங்க. பார்டர்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். அதாவது மேங்கோ டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மீதி ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மீதி ஸ்பேஸ் வந்து நம்ம காலியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். எனி ஃபில்லிங்ஸ்
நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஃபில்லிங்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. செக்குடு பேட்டர்ன் இருக்குது, அதாவது கிரிட்ஸு, அதுக்கப்புறமா நேற்று பார்த்த ஃபில்லிங்ஸு, இல்லைன்னா கட் ஒர்க்கு. ஸோ கட் ஒர்க் நம்ம இனி பார்க்கல, இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன், இதுவும் இந்த மேங்கோ டிசைனில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம வந்து மேங்கோ டிசைனில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பார்டர் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லிங்ஸ்லேயே நம்ம கிரிட்ஸு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கட் ஒர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா பார்டர்ஸ் யூஸ் பண்ணாமையே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபில்லிங்ஸ் மட்டுமே வச்சு கூட டிசைன் பண்ணலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அதுக்கப்புறமா எப்படி நம்ம இந்த மேங்கோ டிசைனில் ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். எனக்குள்ள நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேங்கோ டிசைன் வந்து போட்டுக்கிறேன். பைஸ்லே வந்து போட்டுக்கிறேன். எஸ் போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய மேங்கோவாக போடுறீங்க அப்படின்னா மேலே பார்டர் யூஸ் பண்ணிவிட்டு கீழே ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் போடுறதே இந்த மாதிரி சின்ன மேங்கோ தான் போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபில்லிங்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க, போதும். அதுவே அழகாக இருக்கும். இப்போது சி மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம எஸ் மாதிரி போட போகிறோம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இங்கனுக்குள்ளே நீங்கள் ஷார்ப்பாக கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம். இப்போது இதில் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்டர் டிசைன் கொடுத்துக்கலாம். பார்டர்லேயே நம்ம ஃபில்லிங்ஸில் லாஸ்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபில்லிங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே ஹாஃப் ஃபுல்லோ இல்லைனா ஃபுல்ஸ் ஃபுல்லோ போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பார்டரில் என்ன யூஸ் பண்ணுவோம், டார்க் லைன், டபுள் ஹம்ப் போட்டுட்டு மெயின் டிசைன் போடுவோம். ஸோ அதாவது D3 போடுவோம், அடுத்து மெயின் டிசைன் போடுவோம், அடுத்து அகைன் D3 போடுவோம். அப்படி தானே போடுவோம். இதில் வந்து D3யில் வர ஃபர்ஸ்ட்டு டார்க் லைனை நம்ம இந்த ஃபுல்லில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா டார்க் லைனுக்கு அடுத்து என்ன போடணும், டபுள் லைன், டபுள் ஹம்ப் போடணும். டபுள் லைன், டபுள் ஹம்ப். இது மாதிரி D3 போட்டாச்சு. அடுத்து ஏதாவது ஒரு மெயின் டிசைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பாஸ் ஷேப்பில் போடும் இல்லையா, அந்த மெயின் டிசைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது மாதிரி மெயின் டிசைன் கொடுத்துட்டு இதை டார்க் பண்ணிடலாம். உங்களுக்கு கடையில் வாங்குகிற சிங்க் ஒன்று வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, ஃப்ளோ கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் ஆர்கானிக் ஒன்று கிடச்சிச்சின்னா அதை கூட வாங்கிக்கோங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருக்கும். அதில் ஃப்ளோ வந்து செம்மையாக இருக்கும். டபுள் லைன், ஹம்ப். ஸோ போட்டுட்டு இப்போ கீழே இருக்கிற இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடலாம். நம்ம வந்து பேசிக் நம்ம பார்த்தோம் இல்லையா, நேற்று ஃபில்லிங்ஸில் பேசிக் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நான் ஃபில் பண்ண போகிறேன். இதில் நான் ஹாஃப் ரோல் மட்டும் கொடுக்குறேன்.
ஸோ இது மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம வந்து மேங்கோ டிசைனுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைனை டார்க் பண்ணிடணும். ஸோ இந்த நுனி பகுதியை ஷார்ப் பண்ணி விட்ருங்க. ரொம்ப இழுக்காமல் லேசாக ஷார்ப் பண்ணி விட்ருங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம மேங்கோ டிசைனுக்குள்ளே ஃபில் பண்ணணும். இல்லைன்னா ஜஸ்ட் இந்த பேசிக் ஃபில்லிங்கை மட்டும் வச்சு கூட ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சின்ன மேங்கோவாக இருந்தால் அது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். பெரிய மேங்கோவாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துட்டு கீழே வந்து ஃபில் பண்ணிடலாம். இல்லைன்னா கட் ஒர்க் ஏதாவது டிசைன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை தான் நீங்கள் எந்த பைஸ்லிக்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த இதுக்கு கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். லைன் போட்டு மேங்கோ ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரியான ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது இந்த மேங்கோ டிசைனை வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அரபிக் ஃப்ளவர் தான் ட்ரா பண்ணுறேன். இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு கோன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே கோன்லேயே ஃபில் பண்ணணுன்னு இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு கோன் 2 கோன் வந்து எப்பயுமே நீங்கள் மெஹந்தி ட்ரா பண்ணும்போது 2 கோன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கோனோட டிப்பை வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இன்னொரு கோனோட டிப்பை கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபில் பண்ணுறதுக்கு இல்லைனா அவுட்லைன் டார்க் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த கோன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து மேங்கோ டிசைன் எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மேங்கோவோட ஒரு பார்ட்டை வந்து நம்ம போட போகிறோம். அதாவது சி மாதிரி போடும் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போடும்போது இப்படியே இழுத்துடக்கூடாது. ஸோ இப்படி போட்டுட்டு இதை வந்து கணக்கில் எடுத்துகிட்டு அடுத்து இங்கே ஸோ இது மாதிரி தான் போடணும். நீங்கள் அதோடைய சேர்த்து சி மாதிரி இழுத்துடக்கூடாது. இந்த லைனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறமா இது மாதிரி ஸோ இது மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க். நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு தான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அதே மெத்தட் படி ஃபில் பண்ணுங்கள். இப்படி கொடுத்துட்டு இது மேலே நம்ம ஸ்ட்ரோக் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஃப்ரில் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரோக் டிசைனை வந்து இங்கே மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.
பாருங்கள் இப்படி வந்து இங்கனக்குள்ளே ஒரு பிக் டாட், அதுக்கப்புறமா இப்போது இங்கேருந்து அடுத்த டிசைன் போகும்போது, அதாவது இதோட டச் பண்ணி அடுத்த டிசைன் போகும்போது இந்த ஸ்ட்ரோக் மேலே நம்ம ஒரு ஸ்ட்ரோக் மேலே ஹம்ப் போட்டுக்கலாம். ஷார்ப்பான பகுதியில் மட்டும் போடுங்க. ஸோ இது மாதிரி ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கிட்டிருந்து ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி எடுக்கலாம். ஸோ 2 மேங்கோவும் பார்க்குறதுக்கு சேமாக இருக்கக்கூடாது. அப்போது அங்கிட்டு இருக்க மேங்கோவை நம்ம மேங்கோ மாதிரி நம்ம பார்த்த மேங்கோ டிசைன் மாதிரி போட்டுட்டு இங்கிட்டு இருக்க மேங்கோவை நம்ம பீகாக் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதாவது இங்கேருந்து ஒட்டி வரணும் இல்லையா, கிட்டக்க வரணும். ஸோ அதனால் ஏற்றியே நம்ம போட்டுக்கலாம். சி மாதிரி போடணும். போட்டுட்டு கீழேருந்து பாருங்கள் இது மாதிரி போட்டுட்டு, ஸோ இங்கே இப்போ மேங்கோ ஷேப்பில் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள் இது மாதிரி இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது பீகாக்கு கண் வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்டுடலாம். இதோட லைன்லேயே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே பீகாக்கோட கண் வந்து போட்டுக்கலாம். கண் போடுறதுக்கு ஜஸ்ட் இது மாதிரி போட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இது ஏன் போட்டிருக்கோன்னா, நம்ம இதில் வந்து இது வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபில் பண்ணும்போது கண் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவுட்லைனாக ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து பீகாக்கோட இது மாதிரி அழகு அதை வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இது கீழே இதை டார்க் லைனாக வச்சுட்டு டபுள் லைன் டபுள் ஹம்ப் அது மாதிரி போட்டு நீங்கள் ஃபில்லிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்டக்கையே பார்டர் வந்து முடிஞ்சு அப்படின்னா இதையும் 2ஆக பிரித்து, ஸோ இங்கேயோட பார்டர் உங்களுக்கு முடிஞ்சு அப்படின்னா இவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் ஏதாவது ஃபில்லிங்ஸ் செக்குடு பட்டனா இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதையும் 2ஆக இது வரைக்கும் பிரித்து இங்கனுக்குள்ளே ஏதாவது செக்குடு பேட்டர்ன் கட்டம் இருக்குது அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை கீழே அகெயின் நீங்கள் பார்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் 2 மேங்கோ டிசைன்லேயுமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைனை டார்க் பண்ணணும். ஸோ அவுட்லைனை நல்லா டார்க் பண்ணிட்டு தான் எனக்கு சென்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி அவுட்லைனை டார்க் பண்ணிக்கணும். பீகாக்குமே அப்படி தான். இங்கே வந்து இங்கேருந்து டார்க் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் அதாவது ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம டார்க் பண்ணணும். ஸோ இந்த அழகுக்குமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு
இப்போ இதுலேயும் நம்ம மேலே எம்டியாக விடாமல் ஸ்ட்ரோக் டிசைன் கொடுக்கணும். ஸ்ட்ரோக் டிசைன் கொடுக்குறதுக்கு நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கை கீழே வந்து ஃபினிஷ் பண்ணணும். இங்கே வந்து அப்படி கிடையாது, மயில் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் மேலே வரைக்குமே நம்ம போட்டால் போதும். இப்போ ஸ்ட்ரோக் போட்டுட்டு அதோடைய கண்டினியூஸாக வேறு டிசைன் போடுறோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஸ்ட்ரோக் மேலே ஹம் போட்டுக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணும்போது இது ரெண்டுலேயுமே ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வரல அப்படின்னா ஜஸ்ட்டு பேசிக் ஃபில்லிங்கை மட்டும் வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ பெரிய டிசைனாக இருக்கும்போது நான் சொன்னது தான், மேலே பார்டர் டிசைன் கொடுத்துட்டு கீழே வந்து ஃபில்லிங்ஸை வந்து கொடுங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி 15th கிளாஸில் நம்ம பைஸ்லேயே எப்படி ட்ரா பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, அதை வச்சு எப்படி நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அரபிக் டிசைன்லேயும் இதே மாதிரி சேம் தான். ஸோ இது மாதிரி நம்ம வச்சுருப்போமா, ஸோ இது மாதிரி இருக்கும். நம்ம வந்து அரபிக் டிசைன் போடுறோம் அப்படின்னா எனக்குள்ளே ஒரு ஃப்ளவர் போட்டிருப்போம், இதவே நீங்கள் அரபிக் டிசைனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 2 பக்கம் மேங்கோ போட்டிருக்கோம். ஸோ இங்கிட்டிருந்து நம்ம ஏதாவது ஒரு செக்கடு பேட்டர்னோ ஏதாவது ஒன்று கொடுத்து அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணால் இதுதான் அரபிக் டிசைனுக்கும் இதுதான் ஸ்டார்ட் அப். ஸோ அதனால் இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் 16th வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.